எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த டொனேஷன் சார்ந்த விவரங்கள் அனைத்தையும் ஒரு வாரத்திற்குள்ளாக வெளிப்படுத்தும் என்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரம் சார்ந்த இந்த தேர்தல் பத்திர திட்டம் ரத்து என்பதை தாண்டி இது சார்ந்த விவரங்களை வெளியிட வேண்டும், அது பொது வெளியில் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் என்று திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு பேசிய போதும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த விவரங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு தனி நபரோ அல்லது நிறுவனமோ யார் யாரெல்லாம் டொனேஷனாக இதனை எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக எந்தெந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் வெளியே வருவது, அதுவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விவரங்கள் வெளிவருவது என்பது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தன்யா ராஜேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேச திருமிகு தன்யா ராஜேந்திரன், இப்போ இந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு, அதில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ், அதாவது ஏற்கனவே வந்த அந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் உடைய விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருப்பது என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது? ஆமா, கண்டிப்பா. யாரு எலக்டோரல் பாண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் 16,000 கோடி 2023 எண்ட் வரைக்கும் வந்தது. ஜனவரி 4th லாஸ்ட் எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஒரு இஷ்யூ இந்த நெக்ஸ்ட் வீக் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எந்த கார்பரேட் கம்பெனிஸ் எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க, அது எந்த டேட்ல கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டோ ஒரு லைசன்ஸோ கிடைக்கிறதுக்கு ஒரு வாரமோ 2 வாரமோ 1 மாசம் முன்னாடி ஒரு பெரிய கம்பெனி கோடியா எந்த பார்ட்டி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரியறது ஜனங்களோட ரைட்ஸ் தான். இப்போ யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் என்ன கோர்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிட்டிசனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபண்டிங் எங்கேன்னு வருது அது தெரியறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உரிமை ஒரு சிட்டிசனுக்கு இருக்கு என்றுதான் இன்னைக்கு கோடதி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் 2017 தான் இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணி இவங்க இந்த ஒரு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், அன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. 2018 எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 35 வாட்டி இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது ஒரு வாட்டியும் எவ்வளவு எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு ஒரு கொமோடோர் லோகேஷ் பத்ரா சொல்லி ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்க தான் இது ஒரு வாட்டியும் 30 வாட்டியும் ஆர்டிஐ போட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இந்த பார்ட்டி கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 16,000 எலக்டோரல் பாண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் 6,000 to 7,000 கோடி ரூபாய் பிஜேபி, ஆல்மோஸ்ட் 40% to 45% ஆஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் பிஜேபிக்கு மட்டுமே வந்தது. அதனால சிட்டிசன்ஸ் தெரிஞ்சுதான் ஆகணும் எந்த கார்பரேட் கம்பெனிஸ் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எந்த டைம்ல கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் 2017 2 இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஒன்னு, முதல்ல எல்லாம் ஒரு கேப் இருந்துச்சு. ஒரு கம்பெனினா ஒரு 7.5%, அவங்களோட ப்ராஃபிட்ஸோட 7.5% மட்டும்தான் அவங்க டொனேட் பண்ண முடியும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. 2017 வந்த அந்த ஃபைனான்ஸ் ஆக்ட்ல அந்த ஒரு கேப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு கார்பரேட் கம்பெனினா நான் எவ்வளவு வேணாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். செகண்ட் சேஞ்ச் என்னன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்களுக்கு இந்தியன் சப்சிடரி இருக்குன்னா அந்த இந்தியன் சப்சிடரி மூலமா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் பண்ணலாம். இது லாபியிங் தான். ஒரு ஃபாரின் கம்பெனி, இந்த கவர்மெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்களே நீங்க எல்லாம் ஃபாரின் ஏஜென்ட், நீங்க எல்லாம் ஃபாரின் ஏஜென்ட், ஆனா அவங்க தான் ஃபாரின் ஃபண்டிங் அலோவ் பண்ணாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. இப்ப கண்டிப்பா இந்தியாவில் ஓரோ ஜனங்களுக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும் யாரு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்க. ஓகே, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு தன்யா ராஜேந்திரன்.